ஜனநாயகன் ஆடியோ விழாவில் காத்திருக்கும் சர்ப்ரைஸ். தீபாவளிக்கு அப்டேட் எதுவும் கொடுக்காமல் ஜனநாயகன் டீம் அமைதியாக இருக்க காரணமே விஜய் தானா? கரூரில் நடந்த தாவேகா பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட சோகமான சம்பவம் தான் காரணம். இந்த சம்பவத்தில் 41 உயிர் போனதால் கட்சி சார்பாக இந்த தீபாவளியை பெரியதாக கொண்டாட வேண்டாம் என்று விஜய் தரப்பில் இருந்து கேட்டுக் கொள்ளப்பட்டதா. நீங்களும் எந்த அப்டேட்டும் கொடுக்க வேண்டாம் என்று ஜனநாயகன் டீமிடமும் கூறப்பட்டதா. ஜனநாயகன் அப்டேட் வந்தால் கரூரில் அத்தனை உயிர் போச்சு, இப்ப இந்த அப்டேட் ரொம்ப முக்கியமா என்று அரசியல் ஆக்கப்படுவதை அவர் விரும்பவில்லையா? இதை அடுத்தே தீபாவளிக்கு விஜய் பட அப்டேட் வரவில்லை என்று தகவல் வெளியாகியுள்ளது. விஜயின் கடைசி படம் என்பதால் ஜனநாயகன் இசை வெளியீட்டு விழாவை மலேசியாவில் ரொம்ப கிராண்டாக நடத்த திட்டமிட்டார்கள். ஆனால் விஜய் வந்தால் கூட்டம் கூடிவிடும் என்பதால் ஆடியோ லான்ச் திட்டத்தை சைலண்டாக நடத்திடவும் பேச்சுவார்த்தை நடக்கிறதா. கடைசி படம் என்பதால் ஜனநாயகன் ஆடியோ லான்ச் பெரிய அளவில் நடக்கும். விஜய் தெரிக்க விடுவார் என்று பார்த்தால் இப்படி ஆகிவிட்டதே என்று ரசிகர்கள் கொஞ்சம் சோகத்தில் உள்ளனர். 2026ஆம் ஆண்டு நடக்கவிருக்கும் தமிழக சட்டசபை தேர்தலில் போட்டியிட போகிறார் விஜய். தேர்தலுக்கு முன்பு ஜனநாயகன் படம் வருவதால் அதில் அவர் அரசியல் பேசியிருப்பாரா என்பதை தெரிந்து கொள்ள ரசிகர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஜனநாயகன் ஆடியோ விழாவில் இன்னொரு சர்ப்ரைஸ் வைத்திருப்பதாக கூறப்படுகிறது. முக்கிய பிரபலங்கள் மட்டும் அழைக்கப்பட்ட இந்த விழாவை நடத்த ஏற்பாடுகள் நடந்து வருவதாகவும் கூறப்படுகிறது. இதில் விஜய் கட்சி சின்னம் அறிவிப்பு இருக்க வாய்ப்பிருக்கிறதா? முக்கிய சில பிரபலங்கள் இதனை வெளியிட இருப்பதாகவும் செய்திகள் வருகின்றன. விஜயின் குடும்பத்தினர்களும் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். விஜயின் பெற்றோர்கள் விஜயின் முக்கிய நிகழ்வில் தொடர்ந்து பங்கேற்று வருகிறார்கள். ஜனநாயகன் ஆடியோ விழாவில் மனைவி மற்றும் மகன் சஞ்சய் கலந்து கொள்ளவும் வாய்ப்பிருக்கிறது. தாவேகா கட்சியின் சின்னம் கல்வி அல்லது பெண்கள் சார்ந்ததாக இருக்கும் என சில தகவல்கள் வருகின்றன. இதனை விஜயின் அம்மா மற்றும் மனைவி இருவரும் வெளியிடவும் வாய்ப்பிருக்கின்றது. கரூர் மக்களை விஜய் சந்தித்த பின்பே அரசியலில் அடுத்த கட்ட வேலைகளில் விஜய் முழுமையாக செயல்பட இருக்கிறார். அதற்கான ஏற்பாடுகளும் தீவிரமாக நடந்து வருகிறது.